தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். 2006 முதல் 2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவ்வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி என 2 தினங்களுக்கு முன்னால் தீர்ப்பு வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் வழங்கப்பட்டுள்ளது. பொன்முடி அவர்கள் சிறை செல்ல இருக்கும் நிலையில் தற்போது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு காணொலியானது வைரலாக பரவி வருகிறது. அதில் பொன்முடி அவர்களுக்கு சிறையில் உணவு முதல் உடை வரை அனைத்தும் ஓசிதான் என்று பொன்முடி அவர்களை கலாய்க்கும் வகையில் அக்காணொலி அமைந்துள்ளது. ஐயா சிறையில் அறை உங்களுக்கு, ஐயா சிறையில் சோறு உங்களுக்கு, ஐயா சிறையில் தண்ணீர் உங்களுக்கு, ஐயா சிறையில் மின்சாரம் உங்களுக்கு, ஐயா இதற்கு பேர்தான் நீங்கள் சொல்லுவீர்களே. திராவிட மாடல் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. மக்களை பார்த்து ஓசி ஓசி அப்படின்னாரு. இப்போ அவருக்கு ஜெயில போனா கப்பு ஓசி, பக்கெட்டு ஓசி, சாப்பாடு ஓசி, சப்பாத்தி ஓசி, பழம் ஓசி, முட்டை ஓசி, பால் ஓசி, பெட்ஷீட் ஓசி, ஜெயில கொசு ஓசி, ஜெயில பாம்பு கடி ஓசி, எல்லாம் ஓசி. அப்போ ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலில் போய் தலைவன் ஓசியா இருக்க போறா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ஓசி பஸ் எசி தானமா, நான் என்ன எனக்கு வாட்டா பாட்டா கம்முன்னு கடை அப்படின்னு கண்ட மேனிக்கு வாயை திறந்து மக்கள்கிட்ட திட்டு வாங்கினதுனால, மக்களை திட்டி வச்சதுனால தான் மக்களுடைய சாபத்தால நம்ம பொன்முடி அண்ணாச்சோட டவுசர் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சமூக வலைதளத்தில் பேசுறாங்க.